ஆகும். தூக்கமின்மைக்கும் உடல் எடைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, பொதுவா நம்ம உடம்புல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கிரெலின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன். இத ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பசிய தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன். தூக்கமின்மை பாதிப்பு இருக்கு. குறிப்பா இரவு நேரத்தில சரியான தூக்கம் இல்ல, ஆழ்ந்த தூக்கம் இல்ல, இல்ல தூக்கத்தில நீங்க முழிப்பு வந்து எழுந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் தூங்காம அப்படின்னும்போது, அந்த நேரத்தில இந்த கிரெலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் இருக்கு இல்லையா? இதில ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும். இந்த கிரெலின் ஹார்மோன்ல சமநிலை இல்லாம இம்பேலன்ஸ் ஏற்படுற காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இது ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதனால இது பசிய தூண்டும். தூக்கமின்மை பாதிப்பு இருக்கு அப்படின்னும் போது அடுத்த நாள் கொஞ்சம் அளவுக்கும் மீறி, அதாவது நீங்க சராசரியா எவ்வளவு உணவு சாப்பிடுவீங்களோ அந்த அளவை விடவும் கொஞ்சம் அதிகமான அளவில் இன்டேக் நீங்க உணவு எடுப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தா இப்போ மிட் நைட் கிரேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தூக்கத்தில் விழிப்பு வந்துடுது. அப்போ இந்த கிரெலின் ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால மிட் நைட் கிரேவிங் அதிகமாக இருக்கும். இரவு நேரத்திலே பசி அதிகமாகிடுது. உடனே ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருவாங்க. இதனுடைய முகப்பரு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏற்படலாம். அதே சமயம் மலசிக்கல், செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான். இதனால்